மகாத்மா காந்தியின் 156வது ஜெயந்தி தினத்தையொட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை செலுத்தினார். பிரதமர் மோடி, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். துணிச்சலும் எளிமையும் கொண்டு மாற்றத்திற்கான கருவியாக செயல்பட்டவர் மகாத்மா காந்தி. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான தேடலில் காந்தியடிகளின் பாதையை பின்பற்றுவோம் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் 2 நாள் பயணமாக இன்று ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு செல்கிறார். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவேற்றப்பட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். தென் இந்தியாவிலேயே சரஸ்வதி தேவிக்கு தனி ஆலயம் அமையப்பெற்ற கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோவிலில் வித்யாரம்பம் நடைபெற்றது. குழந்தைகள் நெல் மணிகளில் எழுதி கல்வியை தொடங்கினர். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவ விழாவின் நிறைவு நிகழ்ச்சியான தீர்த்தவாரி வெகு விமரிசையாக நடைபெற்றது. தீர்த்தவாரிக்கு பிறகு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு செய்தனர். தவேக தலைவர் விஜயின் அடுத்த 2 வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கரூர் சம்பவம் பெரும் துயரை ஏற்படுத்திய நிலையில் தவேக தலைமை செயலகம் அறிவித்துள்ளது. கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக வீடியோ ஆதாரங்களுடன் விளக்கமளித்தார். லைட் ஹவுஸ், ரவுண்டானா, உழவர் சந்தை ஆகிய பகுதிகளில் போதிய இடவசதி இல்லாததால் விஜய் பிரச்சாரத்திற்கு வேலுச்சாமிபுரத்தில் அனுமதி அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். லைட் ஹவுஸ் கார்னர் கொடுத்திருந்தா ஒரு கால் பக்கத்தில் அமராவதி ஆறு இருக்கு, இந்த பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்கு, அது ஒரு திரும்புற இடம், நகரை விட்டு வெளியே போற இடத்துல திரும்புற இடங்கள், அந்த இடங்கள் அந்த சந்திப்பு இருந்தா ஒட்டு மொத்தமா மாநகரம் முழுக்க ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல இருந்திருந்தா ஒரு அதிகபட்சம் ஒரு 7000 பேர் நிக்கலாம், 5000 இருந்து ஒரு 7000 பேர் நிக்கலாம். நீங்க உழவர் சந்தை கொடுத்திருந்தா ஒரு 3000 இருந்து ஒரு 5000 பேர் நிக்கலாம். சேர் போட்டாலே நம்ம அந்த இடத்துல ஒரு 2000 சேர் தான் போடுறோம். தவறுகளை அரசின் மீது திசை திருப்பி மடைமாற்றம் செய்யக்கூடாது என செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூரில் கூடியது கட்டுக்கடங்காத கூட்டம் அல்ல, கட்டுப்பாடற்ற கூட்டம் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்காமல் இந்த தவறுகளுக்கு அரசின் மீது, தமிழ்நாடு அரசின் மீது இந்த தவறுகளை திருப்பி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்று சமூக வலைதளங்களில் ஒரு சாரார் பரப்பி. கரூர் சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ள நிலையில் அது வதந்தி என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூற வேண்டிய அவசியம் என்ன என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். நீதிமன்றமும் ஒரு நபர் ஆணையமும் விசாரணை நடத்தும் நிலையில் செந்தில் பாலாஜி பதற்றம் அடைவது சந்தேகத்தை எழுப்புவதாகவும் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்தை கைது செய்ய தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். சென்னை ஏற்காடு மலை கிராமங்கள் உள்ளிட்ட இடங்களில் ADSP பிரேம் ஆனந்த் தலைமையிலான தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். விஜய் கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக தவேக நிர்வாகி நிர்மல்குமாரின் உதவியாளர் சதீஷிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். நிர்மல்குமார் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்தது ஏன், கடைசியாக எப்போது தொடர்பு கொண்டார் என்பது குறித்தும் விசாரணை நடத்தினர். கரூர் சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தவேக தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா டெல்லி பயணம். அலுவல் பணிகள் மற்றும் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாகை அருகே விஜய்க்கு எதிராக போஸ்டர் ஒட்டிய இளைஞர் தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் தவேகவினர் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 4 பேரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
விஜயதசமியையொட்டி கோயில்களில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அழைத்து வந்து கல்வியை தொடங்கும் விதமாக விரல் பிடித்து எழுத வைத்தனர். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு வரி பகிர்வாக 1 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்தது. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 18,227 கோடி ரூபாயும், தமிழகத்திற்கு 4,144 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லாமல் 5.5% தொடர ரிசர்வ் வங்கியின் நிதிக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. வீட்டுக்கடன், வாகன கடன் வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வால் 48 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 68 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,425 ரூபாயிலிருந்து 160 ரூபாய் உயர்த்தி 2,585 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடுகு, பார்லி, மசூர் பருப்பு உள்ளிட்டவைகளுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தி மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு முழுவதும் 57 புதிய PM-ஸ்ரீ பள்ளிகள் அமைக்கவும், ரபி பருவ பயிர்களுக்கான ஆதரவு விலை நிர்ணயித்தும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவால் பெரும் பாதிப்பை சந்தித்த கேரள மாநிலம் வயநாட்டை புனரமைப்பதற்காக 260 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. வயநாட்டிற்கான முழு தேவையாக 2,221 கோடி ரூபாய் கோரப்பட்ட நிலையில் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பீகாரில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் 47 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 65 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டிருந்த நிலையில் திருத்தம் செய்த பிறகு இறுதி பட்டியலில் 47 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர். பெங்களூரு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நலமாக இருப்பதாக அவரது மகனும் கர்நாடக அமைச்சருமான பிரியங்க் கார்கே தெரிவித்துள்ளார். கார்கேக்கு பேஸ் மேக்கர் கருவி பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். திருச்செந்தூர் குலசை முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழாவின் 9ஆம் நாளில் காளி வீதி உலா கோலாகலமாக நடைபெற்றது. கருங்காலி, செங்காலி, மயான காளி உள்ளிட்ட காளிகள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். உலக புகழ்பெற்ற குலசை தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று நள்ளிரவு நடைபெறுகிறது. நள்ளிரவு 12 மணி முதல் தந்தி டிவியில் தொடர் நேரலையாக சூரசம்ஹார நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. டாடா நிறுவனம் தயாரிக்கும் ஏர்பஸ் H125M ரக ஹெலிகாப்டர்கள் 2027 பாதுகாப்பு படையில் சேர்க்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பாதுகாப்பு படையின் இலகுரக மல்டிரோல் ஹெலிகாப்டருக்கான தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் 6 ஆண்டுகளில் முதன்முறையாக அரசு நிர்வாகம் முடங்கியுள்ளது. செலவினங்களுக்கான நிதி மசோதாவுக்கு 60% உறுப்பினர்களின் ஒப்புதல் கிடைக்க வேண்டிய நிலையில் 53% பேர் மட்டுமே ஆதரவளித்துள்ளனர். இன்னும் 4 வாரங்களில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திப்பேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சோயாபீன்ஸ் வர்த்தகம் தொடர்பாக பேச இருப்பதாக அவர் கூறியுள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வரும் டிசம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் இந்தியா வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
பிரதமர் மோடியை சந்தித்து பாதுகாப்புத்துறை தொடர்பாக இருதரப்பிடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என கூறப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் 7 என்ற ரிக்டர் அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 69ஆக உயர்ந்துள்ளது. 150க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் முசாபராபாத், போஜ்பூரில் சுய ஆட்சி முறையை அமல்படுத்த கோரி போராட்டம் நடத்தியவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் பாதுகாப்பு படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மனித உரிமை மீறல் நடப்பதாக ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் கவலை தெரிவித்துள்ளது. போஜ்பூர் காஷ்மீர், கில்கிட், பால்டிஸ்தான் மக்களுக்கு அடிப்படை சுதந்திரங்கள் தொடர்ந்து மறுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய கோப்பையை இந்தியா தன்னிடம்தான் வாங்க வேண்டும் என பாகிஸ்தான் அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவருமான மோஷின் நக்வி கூறியுள்ளார். கோப்பையை இந்தியா நக்வியிடமிருந்து வாங்க மறுத்துவிட்ட நிலையில் மீண்டும் நக்வி இவ்வாறு தெரிவித்துள்ளார். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் நியூசிலாந்தை 89 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வென்றது. 327 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய நியூசிலாந்து 237 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஆஸ்திரேலியா ஓபன் மற்றும் விம்பிள்டனை தொடர்ந்து சீன ஓபன் டென்னிஸ் தொடரிலும் இத்தாலியின் ஜானிக் சின்னர் பட்டத்தை வென்றார். பீஜிங் நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் லெர்னரை வீழ்த்தி 2வது முறையாக சீன ஓபன் டென்னிஸ் கோப்பையை கைப்பற்றி அசத்தியுள்ளார்.